அன்பார்ந்த நேயர்களே, அப்போ இப்படியெல்லாம் ஹதீஸ்களை கேட்டுட்டு இப்படியெல்லாம் பயான்களை கேட்டுட்டும் நாங்கள் கடனை விட்டும் கலராமல் தான் இருக்கிறோம். கடன் இருக்கிற இடத்துல ஒரு துமுஹத், ஒரு லட்சியமே இல்லாமல் கடன் வாங்கி கொண்டு இருக்கிறோம். அட நான் ஒரு 10,000 ரூபாய் எடுத்தால் திருப்பி கொடுத்துடலாம். நான் எப்படி 10 லட்சம் எடுத்தால் திருப்பி கொடுப்பேன்? ஒவ்வொருவருடைய தரத்துக்கேற்பதான் கடன் எடுக்கணும். அவங்க அந்த தரத்துக்கேற்பதான் கடனை திருப்பி கொடுத்துருக்கிறது யோசிக்கணும். ஆனால் இன்றைக்கு சமூகம் எந்த அளவுக்கு மாறிக்கொண்டு போகிறதுன்றா, ஒருத்தன் 10 லட்சம் எடுக்கிறானா, ஏன் எனக்கு 15 லட்சம் எடுக்க முடியாது? அவன் 10 லட்சம் எடுக்கிறான், ஏதோ திருப்பி கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட ஒரு வழி ஒன்று இருக்குது. தப்பி போனால் சொத்துக்களை கூட விற்று கூட என்ன செஞ்சிடலாம், கடன் அடைச்சிடலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 15 லட்சம் கடன் வாங்கினா நான் திருப்பி கொடுக்கறதுக்குரிய வழி என்கிட்ட இதுவரைக்கும் இல்லைன்னு வைங்களேன். அப்போ இல்லாவிட்டால் விரலுக்கேற்ற வீக்கம் வேண்டும் என்று சொல்வார்கள். இல்லாத நேரத்தில் நான் ஏன் கடன் வாங்கணும்? ஏன்னா ஒட்டுமொத்த சொத்துக்களை விற்றாலும் 8 லட்சம் தான் வரும். ஆனால் இவன் 15 லட்சம் கடன் வாங்குறான். அப்போ யாரை வருத்தத்தில் போடுறதுக்கு, யாரை நஷ்டத்தில் ஆழ்த்துறதுக்கு இவன் தயாராகிறான் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கி நம்மளோட சமூகத்தில் எல்லாம் நடக்குது. தொழுகை கூட நடத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பின்வாங்கி இருக்கிறாங்கன்ற செய்தியை சொன்னாலும் அவன் பாட்டில் அவன் கடனிலே ஓடிக்கொண்டு இருக்கிறான். கடனை எடுத்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு மனசு கூட இடம் கொடுக்காத நிலையில் மனசை கல்லாக்கி வைத்து கொண்டு கடன் எப்படியும் போகலாம் என்ற நிலைப்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய சகோதரர்களை, குறிப்பாக வியாபாரிகளை பார்த்து வருகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நிறைய சகோதரர்கள் சொல்லுவாங்க, ஹசரத் அதோ அந்த காரில் போறான் இல்லையா அந்த ஹாஜியார், அந்த பிராடோட போறான் இல்லையா அந்த ஹாஜியார், ஹைப்ரிட் கார் வச்சு ஓடுறான் இல்லையா அந்த ஹாஜியார், 5 தட்டு 6 தட்டு மாடி கட்டடங்களில் வாழ்கிறான இந்த ஹாஜியார், இவங்க எல்லாம் காரில் ஓடுறாங்க, மாடி வீடுகளில் வாழ்கிறாங்க. சாப்பாடு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றதாக இருந்தாலும் நார்மல் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க, கலதாரிக்கு போய் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த கெஃபே இந்த கெஃபே இங்கே போய் தான் சாப்பிடுவாங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஊரில் ஏழைகளோடு பழக மாட்டார்கள், பெரிய லெவலில் தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் அவர் இத்தனை கோடி ரூபாய் எனக்கு கடன் தர இருக்கிறார். கடனை போய் கேட்டால் சொல்கிறார், எனக்கும் உங்களுக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல்கள் செய்யவே இல்லைன்னு சத்தியமிட்டு சொல்கிறார். வல்லாஹி சொல்கிறேன், நான் அவரோடு கடன் கொடுக்கல் வாங்கல் செய்தேன், அவர் எனக்கு 1 கோடி ரூபாய் தரத்தான் வேண்டும், நிறைய சாட்சிகள் இருக்கிறார்கள் என்றாலும் எல்லா சாட்சிகளுக்கு முன்னாடியும் அவர் கடன் தருவதற்கு இல்லை என்பதை மறுத்து கொண்டு அவர் சொகுசான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த வியாபாரிகளை யாரை ஏமாற்றப் போகிறீர்கள்? வீட்டில் இருக்கிற பெண்களை, தாய்மார்களே, மனைவிமார்களை, உங்களுடைய கணவன்மார்களை, உங்களுடைய தந்தைமார்களை கடன் தொல்லையை விட்டும் பாதுகாப்பதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுங்க. உங்களோட கணவர் கார் ஒன்று கொண்டு வருகிறாரா? உங்களோட கணவர் திடீரென்று 5 மாடி வீடுகளை கட்டுவோம் என்று முடிவெடுக்கிறாரா? ஒரு வார்த்தையை கேளுங்க. கணவர்கிட்ட அதுக்கு போய் பயந்து நாளுக்கு மடைஞ்சு பின்வாங்காதீங்க. கேளுங்க, இந்த அன்றைக்கு உழைச்சி சாப்பிட்டு கொண்டு இருந்தீங்க, திடீரென்று எப்படி கார் ஒன்று கொண்டு வர போறீங்க? எங்கால உங்களுக்கு காசு என்பதை கேளுங்கள். திடீரென்று மாடி கட்டடங்கள் கட்ட போறீங்க, எங்கால உங்களுக்கு காசு என்பதை கேளுங்கள். அப்போ கடன் எடுத்தாரா, அல்லது திடீரென்று யாராவது கிஃப்ட் பண்ணினாங்களா, அல்லது பிஸ்னஸில் திடீரென்று ஒரு லாபம் வந்து விட்டதா என்பதை அறிந்ததற்கு பின்னாடி எல்லோடு கொடுங்க. ஏன் இதை சொல்கிறேன்டா, நிறைய ஊர்கள் என்ன நடந்திருக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு மனிதர் கார் ஒன்று வாங்கி தன்னுடைய மனைவியை கூட்டி கொண்டு எல்லா இடத்துக்கும் போகிறார். பிள்ளையை கிளாஸுக்கு கொண்டு போய் விட்றதாக இருந்தாலும் காரில் தான் கொண்டு போய் விட்றாரு. ஒரு வலிமா வீட்டுக்கு போகிறதாக இருந்தாலும் காரில் தான் தங்களுடைய மனைவிமார்கள் அழைத்து போகிறாங்க, பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போகிறாங்க. இப்போ அடுத்த வீட்டு இருக்கிற ஆண் யோசிக்கிறான், என்ன மாதிரி ஒரு மனிதன் தானே அவரும், அவருக்கு காரில் முன் சீட்டில் பக்கத்தில் மனைவி உட்கார வச்சுக்கிட்டு போக முடியுமாக இருந்தால் ஏன் என்னால் முடியாது? நானும் சாரங்கட்டி ஒரு ஆம்பளை தானே, ஏன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை வந்த உடனே ஷைத்தான் அவனுடைய மனதில் புகுந்து விளையாடுகிறார். ஷைத்தான் வந்து சொல்லுவான், அந்த பேங்குக்கு போ, அங்கே லோன் எடு, அல்லது அந்த ஹாஜியார்ட்ட போய் இத்தனை வருஷத்தில் திருப்பி தருவதாக கடனை வாங்கு, அவர் தருகிறார், அல்லது ஃபினான்ஸ் ஒன்றை போட்டு வாகனம் ஒன்று கொண்டு வான்னு ஷைத்தான் சொன்ன உடனே மனித ரூபத்தில் கூட சில ஷைத்தான்கள் சொல்லுவாங்க, அங்கே ஃபினான்ஸ் கம்பெனியில் கொஞ்சம் லாபமாக கொடுக்குறாங்களாம், போய் காரை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. காரை கொண்டு வந்து இறக்குவார். அந்த ஊரில் பரபரப்பாக இருக்கும், இந்த ஹாஜியார் கொண்டு இருக்கிறார் ஒரு கார் உண்டு, சுபஹானல்லாஹ், அந்த கார் இந்த ஊரில் அவர் தான் அப்போ பெஸ்ட்டு இருக்கிறார். அந்த பேர் எடுக்கிறதுக்காகவே இன்றைக்கு கடன் வாங்கி கார் வாங்குறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாப்பட்ட அந்த ஏழை பெருமை யாரிடமும் இருக்கக்கூடாது சகோதரர்களே. வீணான பெருமைகள் இருக்கக்கூடாது. கடைசியில் கடனில் போய் நீங்கள் கால் வைக்கிறீங்க. கடனை அடைக்காத நிலையில் உங்களுடைய ரூஹ் பிரிக்கப்பட்டால்
உங்களுடைய ரூஹுடைய நிலைமை என்ன சகோதரர்களே? யோசிச்சு பாருங்க. கடன் எடுத்து கார் வாங்குறான், கடன் எடுத்து ஊட கட்டுறான், கடன் எடுத்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறான், கடன் எடுத்து மகள்ட கல்யாணத்தை ஃபங்க்ஷனாக வச்சு பெரிதாக அங்கே செரண்டிப்பில் வேணுமா, அதே மாதிரி மேமனில் வேணுமா, அதே மாதிரி இப்படி பெரிய பெரிய ஹோல்களை புக் பண்ணி அதுக்கு ஹோலுக்கே ஒரு கணக்கு, அந்த கணக்கை கொடுத்து 250 சகன் 500 சகன் 1000 சகன் என்று புஃபே சிஸ்டத்தில் மகள்ட கல்யாணத்தை எடுக்கணும், மகண்ட கல்யாணத்தை எடுக்கணும். மக்கள் எல்லாரும் என்ன கல்யாணத்தை வச்சு தான் மதிப்பாங்க என்பதற்காக வேண்டி லட்சக்கணக்காக கடன் எடுத்து இன்றைக்கு செய்கிற காட்சிகளை பார்க்குறோம். ஒரு நாள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமானால் அந்த நாள் கழிந்ததற்கு பின்னாடி வாழ்நாள் பூராகவும் உங்களுக்கு கவலை தான், வாழ்நாள் பூராகவும் கை சேதம் தான். எடுத்த கடன் எப்படி திருப்பி கொடுக்கிறது? அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த நேர்களே, அதனால் சொல்கிறேன், கடன் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் நேர்களே. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதாவது இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு வைங்க, தேவைக்கேற்ப கடன் வாங்குறதுல தப்பு கிடையாது. அவனுக்கு ஒரு தேவை இருக்குது, திடீரென்று ஒரு நோய் வருகிறது, மனைவிக்கு சுகம் இல்லாமல் போகிறது, மனைவி ஒரு டாக்டர்கிட்ட காட்டணும், காசு கொடுக்கணும், அப்போ காசு கையில் இல்லை, ஒருத்தர்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சிடலாம், அதை அந்த வேலையை முடிச்சிடலாம். அதே மாதிரி படிக்கிறதுக்கு தேவையான காசுகளை கடன், இப்படி அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதன் இஸ்தப்தி கல்பக், அவன் உள்ளத்தை கேட்டு பார்க்கணும், நான் இந்த விஷயத்துக்கு கடன் வாங்குவது நியாயமாக இல்லையா, இதை கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு வேலையா அல்லது இது கடன் வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? மனிதர்களாகிய நேர்களாகிய நீங்கள் முடிவெடுக்கணும். தாய்மார்கள், பெரியோர்கள், வியாபாரிகள், நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நான் இந்த தேவைக்கு கடன் வாங்கணுமா, இது கடன் வாங்கி கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒரு வேலையா என்ற முடிவுக்கு நீங்கள் வரணும். ஆனால் இன்றைக்கு சும்மா தேவையில்லாமல், நான் ஏற்கனவே சொல்லி காட்டின மாதிரி தேவையில்லாத கடன் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க, கடைசியில் சிக்கிக்கொள்கிறாங்க. அன்புக்கூர் இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக ஆடம்பரத்துக்கு கடன் வாங்குவாங்க. ஆனால் ஞாபகப்படுத்தி காட்டினேன், கல்யாணத்துக்கு, அதே மாதிரி இப்படி நிறைய ஃபங்க்ஷனுகளுக்கு ஆடம்பரத்துக்காக வேண்டி கடன் வாங்குறதை பார்க்குறோம். அதே மாதிரி அன்புக்கூர் இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய ஊர்களில் ஆண்கள், குறிப்பாக கணவன்மார்கள் கடன் தொல்லையில் சிக்கி தவிப்பதற்கான முக்கியமான காரணம் தங்களுடைய மனைவிமார்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள். ஏன் தெரியுமா? இவங்க தான் உள்ளால் இருந்து அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, இந்த நேரம் முணங்கி கொண்டே இருப்பாங்க. கார் ஒன்று வாங்குங்களே, வீட்டுக்கு டைல்ஸ் பிடிங்களே, வீட்டுக்கு ஏசி ஃபிட் பண்ணுங்களே, அதே மாதிரி வீட்டை கொஞ்சம் என்ன செஞ்சிடணும், மோடிஃபை பண்ணுங்களே, டெவலப் பண்ணுங்க, ஃபர்னிஷ் பண்ணுங்க, அந்த ரூம் செட்டை வாங்குங்களே, அதே மாதிரி எனக்கு ஒரு தங்கத்தில் ஒரு நகை செட் ஒன்று வேணும், அதை வாங்கித்தாங்கன்ட்டு பெண்கள் ஆண்களிடம் முணங்கி ஆண்களை வைன் பண்ணி பெண்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, ஆண்களை இந்த பாவத்தில் கொண்டு போய் விழுத்தாட்டுறாங்க. அப்போ ஆணும் பார்க்குறான், பெண்ட தொல்லை தாங்க முடியலை, மனைவியோட தொல்லை தாங்க முடியலை, யாருக்கிட்ட போயாவது கடனை வாங்கி என்னுடைய மனைவியோட வேலையை முடிச்சிடணும். ஒரு முக்கியமான தேவை, மனைவிக்கு நோயாக இருக்குது, மனைவி பசியில் வாடுறா, இதுக்கு கடன் வாங்கி கொடுக்குறது வேறு விஷயம். ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தேவையில்லாத வேலைகளுக்காக, ஆடம்பரங்களுக்காக வேண்டி, பெண்களுடைய நப்பாசைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, பெண்களுடைய ஆசைக்கு எல்லையே கிடையாது. மார்க்கப்பட்டுள்ள பெண்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிக பெரியவன், புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு. மார்க்கப்பட்டுள்ள பெண்களாக இருந்தால் எதையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, எதையும் புரிந்துணர்வோடு என்ன செய்வாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் அன்பார்ந்த நேர்களே, சகோதரர்களே, மார்க்கம் படிக்காத பெண்களை குறிப்பாக பார்க்கிறோம், தங்களுடைய கணவன்மார்களை கடன் தொல்லைகளை அப்படியே சிக்க வைப்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடன் கொடுக்கறதுல நிறைய மெத்தடுகள் இருக்குது. நேரடியாக கடன் வாங்கியும் எடுப்பாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு ஏமாற்று வித்தை இங்கே நம்ம சமூகத்தில் நடக்குது. என்ன ஏமாற்று வித்தை என்றால், ஒருத்தட்ட ஒரு ஊட்டை வாங்குவோம் அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம் தெரியுமா, கடனாக வாங்குகிறோம், செக் ஒன்று எழுதி கொடுப்போம். செக்கை ஒரு 4 மாதம் ஒரு 6 மாதம் டேட் போட்டு செக்கை கேட்பாங்க. அப்போ நம்ம செக் எழுதி கொடுத்தாச்சு. செக் எழுதி கொடுத்தா சும்மா செக் என்பது ஒரு தாள் என்பதனால மனசுக்கு வந்த கணக்கு எழுதி கொடுக்க முடியுமா? முடியாது. நீங்கள் உங்களை வச்சு யோசிக்கணும், இந்த செக் தாளில் நான் எத்தனை லட்சம் எழுதுறனோ அந்த லட்சத்தை கொடுக்குறதுக்கு என்கிட்ட வசதி இருக்குதா என்பதை பார்க்கணும். அன்றைக்கு ஒருத்தர் என்னிடம் சொல்கிறார், என்ன தெரியுமா, பாருங்கள், ஒரு வியாபாரி எனக்கு ஒரு செக் தந்திருக்கிறார், 22 லட்சம். செக்கில் என்னது, 22 லட்சம் எழுதப்பட்ட ஒரு செக் ஒன்று தந்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய அக்கௌண்ட்டில் அந்த செக் மாறுற டேட்டில் அவருடைய அக்கௌண்ட்டில் இருந்த எவ்வளோ தெரியுமா காசு, 2000 லட்சம் ரூபா. 2000 ரூபாய்க்கும் 3000க்கும் இடைப்பட்ட கணக்கு தான் அவருடைய அக்கௌண்ட்டில் இருந்துச்சு.
அன்பார்ந்த நேயர்களே, எவ்வளோ பெரிய ஏமாற்றம், எவ்வளோ பெரிய துரோகம் என்பதை பாருங்க. அப்போ இதுவும் கடனில் ஒரு வகையாகத்தான் இருக்குது. குறிப்பிட்ட டேட்டில் கடனை திருப்பி கொடுக்கணுமே சிந்தனை கூட இல்லை, யோசனை கூட இல்லை. அன்பார்ந்த நேயர்களே, இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உதாரணமாக வைங்க, உங்கள்கிட்ட யாராவது கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க, கஸ்டமர் வந்து ஒரு கடன் வாங்கிட்டு பெய்த்துருவாங்க. கடன் வாங்குகிற நேரத்தில் நாளைந்துக்கு மடிந்து வளைந்து குலைந்து நெளிந்து ஒரு சொஃப்டான வார்த்தை, ஆஜியார் நீங்கள் கடன் தரலைன்னா வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் தரணும், நான் வேறு யாருக்கிட்டேயும் போய் கை நீட்டவும் மாட்டேன், உங்ககிட்ட தான் வாயிருந்து கேட்குறேன். இப்படி நம்ம ஊர் பாசல் என்ன சொல்லுவோம், பப்புளு மரத்தில் ஏற்றி வைக்கிறேன்னு சொல்லுவோம் தானே, அந்த அளவுக்கு பட்டையில் ஆளை உச்சகட்டத்தில் ஏற்றி தான் கடனை வாங்குவாங்க. அவரை காலில் விழ வேண்டுமாக இருந்தால் காலில் கூட விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு கெஞ்சி கதறி கடனை வாங்கிடுவாங்க. தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி குறித்த டேட் வருது, கடனை திருப்பி கொடுக்குற டேட் வருது. ஒரு நாள் பொறுத்திருப்பார். கடனை கொடுத்தவர் கடன் வாங்கினவர் திருப்பி கொடுக்கும் வரைக்கும் ஒரு நாள் பொறுத்து நிற்பார். 2வது நாள் பொறுப்பார். 3வது நாள் ஆளை காணலை. அவர் அகப்பட்டு அல்லது ஃபோன் பண்ணி, நீங்கள் கடன் எடுத்தீங்க தானே, நீங்கள் டேட் குறித்த திகதியில் தருவதாக சொன்னீங்க, அந்த டேட் பாஸ் ஆகியாச்சு, இன்னும் உங்களோட கடன் சல்லி திரும்பி வரலைன்னு கேட்டால் என்ன ஆச்சு? உங்களுக்கு அவ்வளோ பொறுமை இல்லையா? நாங்கள் என்ன கடன் எடுத்துகிட்டு ஃபொரிங்கில் போய் ஒழிச்ச போகிறோமா? நாங்கள் கடன் எடுத்துகிட்டு என்ன செஞ்சுருவோம்? நாங்கள் உங்களுக்கு தராமல் இருக்க போகிறோமா? கொஞ்சம் பொறுமையாக இருங்களே அப்படின்ட்டு என்னவோ அவர்கிட்ட காசை கேட்குற மாதிரி சத்தம் போடுற சில சகோதரர்களை பார்க்குறோம். இன்றைக்கி சமூகத்தில் நடக்குதா இல்லை என்பதை கேட்குற நீங்கள் முடிவெடுங்க. கடனை வாங்குற நேரத்தில் நாளைந்துக்கு மடிந்து காலில் விழாத பாடு, அந்த அளவுக்கு கெஞ்சி கதறி சொஃப்டான வார்த்தைகளை சொல்லிட்டு கடனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டேட்டுக்கு கொடுக்காமல் இருக்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணி கேட்டால் அல்லது சந்தித்து கேட்டால் வீடு தேடி போய், கடன் எடுக்கிற நேரத்தில் அவங்க எங்கள்ட வீட்டை தேடி வந்தாங்க, நாங்கள் திருப்பி டேட் வந்த உடனேயே கடனை திரும்பி வாங்குவதற்காக நாங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் எடுத்த கடனை திரும்பி தாங்கன்னு சொல்கிறதுக்கு வீடு தேடி போனால், வீட்டுக்கு வந்து இதையா பேசுகிறீங்க, கடன் கேட்குறதுக்காக நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, கடன் கேட்குறதுக்காக நான் ஆஃபீஸில் இருக்கிற இந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணீங்க, நான் தூங்குகிற நேரத்தில் கடன் கேட்குறதுக்காக நீங்கள் கால் எடுத்தீங்கன்ட்டு சொல்கிற வார்த்தைகளை பார்க்குற நேரத்தில் கடன் கொடுத்தவன் யோசிப்பாடு, என்னடா இது அவன்கிட்ட காசு எடுக்க போகிற மாதிரி எனக்கு பேசுகிறானே, ஒட்டுமொத்தத்தில் நான் தான் அவனுக்கு காசு கொடுத்துருக்கிறேன், சரியாக பார்த்த ஒரு முக்மீன் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் டேட்டுக்கு அவன் தான் கொண்டு வந்து தரணும், அதையும் 1 நாள் பொறுத்து 2 நாள் பொறுத்து 3 நாள் பொறுத்து 4வது நாள் போய் கேட்குறேன், கேட்ட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு பேசி அவன் தேவையில்லாத வார்த்தையை கொண்டு பேசுகிறான். இன்னும் சில சகோதரர்கள் கடனை திருப்பி கேட்டால் கோபம் ஒருத்த பார்க்குறோம், சும்மா கோபம் வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. என்ன நீங்கள் கடனை கேட்குறீங்க அப்படி இப்படி சண்டைக்கு வந்துடுவாங்க. உங்களுக்கு கடன் கேட்குறதுக்கு வேறு டைமே இல்லையா? ஏன் நீங்கள் மனைவிக்கு முன்னாடி கடனை கேட்டீங்க? ஏன் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பார்ட்னருக்கு முன்னாடி கடனை கேட்டீங்க? ஏன் நீங்கள் என்ன பிள்ளைகள்கிட்ட வாப்பா எங்கன்னு கேட்டு அனுப்பினீங்க? இப்படி பிரச்சனைகள் எடுத்து விட்டுறதை பார்க்குறோம். அன்பார்ந்த நேயர்களே, உங்களோட காசை கேட்கல, நீங்கள் யாருக்கிட்ட கடனாக வாங்கிட்டு போனீங்களோ அவர் வந்து உரிமையோடு கேட்குறார். அதுவும் உங்களுக்கு தந்த டேட் 2 நாள் கழிஞ்சதுக்கு பின்னாடி வந்து கேட்குறார். அப்போ யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் இதை சும்மா விடுவானா? இது ஒரு சாதாரண பாவமா? இதை கொஞ்சம் சாதாரணமாக நினைக்கிற அளவுக்கு இது சின்ன பாவமானு கேட்குறேன். இது வந்து மௌத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வு நிம்மதியா அல்லது நிம்மதி இல்லாத வாழ்க்கை என்பதை தீர்மானிக்கிற ஒரு பாவம் சகோதரர்களே, தீர்மானிக்கிற ஒரு ஒப்பந்தம்.